விற்பனையாளர் நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் சேலையூரில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கார் விற்பனையாளர் நலசங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவர் பிரகாஷ், மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, ஒருங்கிணைப்பாளர் பொன்னி, பொருளாளர் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக உலக ஆணழகன் சாம்பியன் ராஜேந்திரன் மணி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி நிகழ்ச்சியின் நூற்றுக்கணக்கான கார் விற்பனையாளர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் தலைவர் பாலாஜி கூறும்போது, கார் விற்பனையில் ஆன்லைன் வர்த்தகமும் வந்துள்ளது. தற்பொழுது நேரடி விற்பனையாளர் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், ஆன்லைன் வர்த்தகம் மூலம் வாடிக்கையாளர்கள் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் உருவாகியுள்ளதாக கூறினார். மேலும் இதுபோன்ற ஆன்லைன் கார் விற்பனை வர்த்தகத்தை அரசு முறைப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். இறுதியாக சங்க உறுப்பினர்கள் உற்சாகப்படுத்தும் வகையில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உறுப்பினர்களுக்கு டிவி, ஃபிரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபகரண பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டது. இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு நபருக்காக இல்லை. இது வியாபார சம்மந்தப்பட்ட வியாபாரத்துக்காக வளர்ச்சி அடையணும். அடிப்பட்ட அதாவது ரொம்ப ஏழ்மையான நிலையில வியாபாரம் பண்றவங்க அந்த வியாபாரத்துல உயர்ந்து வரணுன்ற ஒரே காரணம் தான் இந்த சங்கம் வந்து ஓப்பன் ஆன காரணம். இது 2வது வருஷம் வெற்றி விழா. இந்த விழா பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் செங்கல்பட்டுல மொத்தம் 3 சங்கம் இருக்கு. இது வந்து எங்களுடைய சங்கம் மட்டும்தான் 2வது ஆண்டு விழா இந்த மாதிரி நடத்துது. 2வது 1500 ரூபாய் நாங்கள் சந்தா தொகை வாங்குறோம். இதுவும் வந்து ரொம்ப குறைந்த சந்தா தொகை. இதுல பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ், விபத்து காப்பீட்டு பாலிசி, அதுக்கப்புறம் நினைவு பரிசு, இதுலயே உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறுப்பினர்கள் சந்தா தொகை கட்டிய உறுப்பினர்களுக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் சங்கம் போய் அவங்களால முடிஞ்ச உதவியை அவங்களுடைய சொந்த பணத்துல தான் செய்யுது. இவங்களுடைய சந்தா காசுல இருந்து செய்யறதில்ல. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த சந்தா பணத்தை வச்சுதான் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நாங்க எங்களுடைய சொந்த பணத்துல செலவு பண்ணிட்டு சந்தா காசுல இன்னும் இவங்களுக்கான வருமானம் பண்ண முடியுமோ அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். இல்ல, கார் விற்பனைக்கும் இந்த ஓலா ஊபர்ன்றதை விட இந்த கார்ஸ் 24, OLX இதெல்லாம் வந்த பிறகுதான் வந்து ஸ்பின்னி இதெல்லாம் வந்த பிறகுதான் வியாபாரம் வந்து எங்களுக்குலாம் ரொம்ப நலிவடைஞ்சிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாது. இப்ப எங்களுக்கு வண்டியை பத்தி தெரியும்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஒரு மிஷினை வச்சு அதை வச்சு அந்த வண்டியை வந்து டேலி பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. அதை பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத விலையா இருக்கு. நாங்கள் போய் கஸ்டமர்கிட்ட கேட்கும்போது எனக்கு வந்து ஸ்பின்னி இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டான், கார்ஸ் 24 இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டான், OLX இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்டான், நீங்க ஏன் இவ்வளோ கம்மியாக கேட்குறீங்கன்றாங்க. ஆனா அவங்களுக்கு அதை பத்தி தெரியவே இல்லை. அவன் என்ன பண்றான், எங்களோட மார்க்கெட்டை காலி பண்ணி முழுக்க வந்து கார்பரேட் பக்கம் திருப்பறதுக்காகவே இதை பண்றான். இப்ப அது வந்ததுல இருந்து எங்களுக்கு வியாபாரம் வந்து ஒரு 50% ரொம்ப குறைஞ்சுதான் போயிருக்கு. அரசுக்கு கோரிக்கை என்ன, முறையா வியாபாரம் பண்றவங்களுக்கு முறையான அங்கீகாரம் கொடுங்கன்றோம். 2வது இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பணம் போட்டு வண்டி எடுத்துட்டு வரோம். வண்டி எடுத்துட்டு வரும்போது அதுல ஏதாவது ஒரு விஷயம்னா அந்த கார்டு பாத்தீங்கன்னா ஓனரோட வீட்டுக்கு போகுது. அந்த ஓனரோட வீட்டுக்கு போய் அந்த கார்டை வாங்குறதுக்கே எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இப்ப அதை வண்டி பழையபடி நாங்க அதாவது டீலர் வண்டி வாங்குறாங்கன்னா அவங்க கிட்டே அந்த கார்டை ஒப்படைக்கணும். இந்த ஆர்டிஓல போட்டிருக்க இந்த புது ஸ்கீம் கேன்சல் பண்ணணும். இது பண்ணாவே எங்களுக்கு வியாபாரம் இன்னும் நல்லா இருக்கும். தடுக்கிறதுக்கு கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா நீங்க ஒரு விஷயம் ஒண்ணு புரிஞ்சுங்க. இன்னைக்கு ஒருத்தன் வந்து ஏமாத்தணும்னா ஆசையை தூண்டணும். ஒருத்தனோட ஆசையை தூண்டினா மட்டும்தான் ஏமாத்தணும். அவன் வந்து உங்களோட ஆசையை தூண்டுறான். இப்ப மார்க்கெட்ல ஒரு வண்டி 4 லட்ச ரூபா விக்குதுன்னா அதை 3 லட்ச ரூபா ஆடு போடும் போதே நீங்க உடனே போன் பண்ணி அட்வான்ஸ் போடுறீங்க. அதை பண்ணக்கூடாது. அதை விசாரிக்கணும். என்னடா 1 லட்சம் கம்மியா கொடுக்குறான் இன்னைக்கு. ஏன்னா ஈஸியா மார்க்கெட் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சும்மா ஒரு ஸ்பின்னில என்கொயரி போட்டா அந்த வண்டி 4 லட்ச ரூபா விற்கணுவான். அது மாதிரி ஆடு போடும் போதே நீங்க உஷாரா வந்து அதை பார்த்து கரெக்டா தெளிவு பண்ணணும். 2வது ஆர்சி ஓனர்கிட்ட வண்டி எடுக்கணும். நீங்க ஓப்பன் டிஓக்கு போனீங்கன்னாவே வண்டி பிரச்சனை தான். நீங்க ஆர்சி ஓனர்கிட்ட வண்டி எடுக்கும்போது நமக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இருக்காது. இதை ஃபாலோ பண்ணாவே வியாபாரிங்க வந்து உண்மையாவே 99% எந்த பிரச்சனையும் மாட்ட மாட்டாங்க. ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து நல்ல வியாபாரம் பண்றவங்கள இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்று ரீஸ்ட் பண்ணி அதை முறைப்படி வருடம் வந்து ரெனியூவல் பண்றோம். இப்ப நாங்க வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு போனாலோ ஒரு வேற எங்க போனாலுமே எங்களுக்கு இருக்க பவர் வேற. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரே பாத்தீங்கன்னா எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுதான் என்ன விஷயம் கேட்கிறாரு. இது வந்து முறையா. 2வது நாங்க சங்கத்திலயும் சரி இந்த மாதிரி நான் என்கிட்ட இப்போ யாரா ஒருத்தர் சேர்றாங்கன்னா அவங்க கிட்ட என்ன கேட்பேன்னா,
அதாவது அவங்க ஒழுங்கா வியாபாரம் பண்றாங்களா, எதுவும் பிரச்சனை லிட்டிகேஷன் எதனா இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறவங்கள சங்கத்துல சேர்க்காதீங்கன்ற. இன்னொன்னு எங்க ஆளுங்கிட்ட நாங்க சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயமே, நீங்க இந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போதே சொன்னது, நீங்க ஆர்சி ஓனர் வண்டி மட்டும் எடுங்க, ஓப்பன் டிஓ எடுக்காதீங்கன்னு தான் நாங்க சொல்லியே ஸ்டார்ட் பண்றோம். அப்படி போகும்போது பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு புரியுது? அதாவது முறையான வியாபாரம் பண்றவங்க மட்டும்தான் நம்ம சங்கத்துல இருக்காங்க. முறையற்ற வியாபாரம் பண்றவங்கள நாங்க சேர்க்கறது இல்லை. மழைக்காலம் இருக்கும்போது ஒவ்வொரு வருஷம் மழை காலத்துக்கு எத்தனை கார்கள் வந்து மழையில அது வந்து உங்களுக்கு கணக்கே கிடையாது. அதை வந்து நம்ம வந்து அந்த மழையை பொறுத்து தான். அது வந்து நிறையவே அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி இருக்கு பிரச்சனை. இப்போ அதனாலதான் நிறைய பிரச்சனையே. அந்த மாதிரி ஆகி போச்சுன்னா உங்களுக்கு வெளியூர்ல இருந்து வந்து நம்ம கிட்ட வண்டி எடுக்க மாட்டாங்க. கேட்டா ஃபிளட் வண்டி, உங்க ஏரியால மழை வந்துச்சு, அது ஃபிளட்டே வரலனாலும் ஆவல்னாலும் அது எங்களுக்கு வியாபாரத்துக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவு தான். தாய்காசு மோதி எத்தனை நிறுவனங்கள் இருக்குன்னு ஏதாவது கண்டறிஞ்சிருக்கீங்களா? ராய்காஸ் ஒரு நிறுவனமே போட்டானே ஒரு 2000 காரு கிட்ட, அவனே போதும். அவன் தான் உங்களுக்கு ஏஜென்ட் ஃபுல்லாவே வச்சிருக்காங்கல்ல. வேற வேற ஏதாவது நிறுவனங்கள் கண்டறிஞ்சிருக்கீங்களா? பேரை சொல்லாம இந்த போட்டியில் ஏதாவது புரியல. தாய்காசு மோதி வேற ஏதாவது நிறுவனங்கள் செயல்படுதா? அப்படி செயல்படுதுன்னா பேரை சொல்லாம இந்த இடத்துல இந்த மாதிரி நிறுவனங்கள் செயல்படுது மக்கள் இல்ல இப்ப வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த பிரச்சனையான உடனே எல்லாருமே எங்க வியாபாரத்துல எல்லாருமே விழிப்புணர்வா ஆயிட்டாங்க. இப்ப இந்த பிரச்சனையான உடனே இப்ப வந்து நல்ல வண்டி கூட இப்ப எடுத்து ரொம்ப யோசனை பண்ணி தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. மக்கள் பாலாஜி. அவங்க என்ன எதிர்பார்க்கணும்? அவங்களுக்கு அவர்தான் புரியல சார். அவங்க வந்து முறையான சர்வீஸ் ரெக்கார்டு, வண்டியோட முறையான சர்வீஸ் ரெக்கார்டு அவங்க செக் பண்ணணும். ஒரு வண்டி வாங்கணும்னா ஒரு சர்வீஸ் ரெக்கார்டை செக் பண்ணிடணும். ரெண்டாவது ப்ராப்பரா அந்த கஸ்டமரோட ஆதார் கார்டு பேன் கார்டை வாங்கணும். டிஓ செட்டு ப்ராப்பரா வாங்கணும். அந்த வண்டியில லோனு இருக்கா அப்படின்றது இந்த பேங்க்ல இப்ப என்ஓசி வச்சிருக்காங்கன்னா அந்த லோனுக்கு போய் அந்த பேங்க்ல போய் இந்த வண்டியை நான் வாங்க போறேன், இதுல லோன் பெண்டிங் இருக்கா. ஏன்னா இப்ப வந்து பிரச்சனையே உங்களுக்கு ஆரம்பிக்கிறது இந்த என்ஓசி போடுறது தான். இப்ப டூப்ளிகேட்டா என்ஓசி போட்டுறாங்க. இவங்க இந்த மாதிரி பேங்க்ல கேட்கும் பட்சத்துல வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு நடக்காது. ஒரு வண்டி எடுக்கணும்னா நம்ம முறையா வந்து அந்த வண்டியோட சர்வீஸ் ஹிஸ்டரி பிளஸ் வந்து பேங்க் ஹிஸ்டரி இது ரெண்டுத்தையுமே செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓகே. அப்படி இல்ல கூடுதலா வேணும்னா ஒரு மெக்கானிக்கோட கூட கூட்டு போய் நீ வண்டியை செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஈரா பாலாஜி, செங்கல்பட்டு மாவட்ட தலைவர்.